உள்ள அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த கிழக்கு பகுதியிலே நாம் கிழக்கு பகுதியிலே கூடி வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நல்ல அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பகல் முழுதும் எங்களோடு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரத்தின் கோடான கொடி நன்றி நல்லவர்களை செலுத்துகிறோம். இதில் எந்த ஒரு நாட்களினுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவர் தாமே தந்து வருகிற இந்த தவணையின் நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாட்களிலே இன்னும் நாங்கள் எங்களை ஆய்ந்து அறிவதற்கு, எங்களிலே நீர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிறைவேற்றுவதற்கும், நீர் வெறுக்கின்றவர்களை நாங்கள் விட்டுவிடவும், தேவரீர் எங்களை இன்னும் உமக்கந்து பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக பயன்படுத்தும்படியாக நல்ல நாட்களை தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த தெருவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுமாக இணைந்து, திருச்சபையின் அனைத்து குடும்பங்களாக இணைந்து உடைய சமூகத்தில் வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆசி ஆரம்பம் முதல் நிறைவு வரை எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தி ஆண்டு ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு நமக்கு உதவி பாராட்டி இருக்கிறார். இந்த திருச்சபை கூட்டங்களின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையான பாடல்களை பாடி நம்மை ஆய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் நம்மை சீர்தூக்குவதற்காக நல்ல காலங்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இவைகளை நாம் ஜெபத்தோடு இவ்வாராதனிலே இந்த கூடுகளை பங்கு கொள்வோம் என்றால் மிகுந்த நன்மையுடையதாக இருக்கும். அவருடைய நாம் மகிமைக்கு எதுவாக இருக்கும். நன்மைகளை கொண்டு அனைவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது ஒரு பாடல் நாம் பாடணும். அதற்கு பின்பாக நம்மிடத்தில் வந்திருக்கிற ஊழியருக்கு நம்ம கொடுக்கும். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தில் 272வது பாடல், ஆனந்தமாய் இன்பக்கான ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்ற பாடல். நாம் யாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 272வது பாடல். ஆனந்தமாய் இன்பக்கான ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கான ஏகிடுதே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை காண்பிடும். நானும் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை காண்பிடும். நானும் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கான
வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாதென்றையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாதென்றையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பமானார் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தன் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் கர்த்தன் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவையால் ஆசையிப்புயிர் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவையால் ஆசையிப்புயிர் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இன்பக்கானார் ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். பாரும் தேவா ஏழை சுமாராக தீருவே. மீண்டுமாக உங்கள் எல்லாரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த அருமையான திருஜெப கூட்டத்திலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் கேஎஸ் மணி அவர்கள் நமக்கு வந்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக அவர் அரசு எல்ஐசி அதில் பணி செய்தார்கள், நிறைவு பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை மிக தீவிரமாக செய்து வருகின்றார்கள். கடந்த நாட்களில் சிறிது பலவீனங்கள் ஏற்பட்டாலும் அவைகளை தாண்டியும் ஆண்டுடைய நாமத்தை நாட்டு நாமத்திலே ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகின்றார்கள். அருமையான அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக உங்கள் எல்லாரும் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அவளோடு கூட வந்திருக்கிற 3 சகோதரர்கள் அவர்களையும் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இப்பொழுது அருமையான அவர்கள் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளையில இந்த பாடுகளை தியானிக்கிற நாட்களை ஆண்டவர் விசேஷமாய் கூட நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல மகிழ்ச்சியோடு கூட வாயில திறந்த ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பாடல் தள்ள ஒரு சில பாடல்கள். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோ, சிந்தை வாழ்வீழும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கூட பாடப்போம். சரியா? எல்லாரும் கூட வாயில தரணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது மறந்துடாம கூடவே 2 கரங்களை கொண்டு வந்துட்டேன். கரங்களை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நமக்கு நல்ல கரங்களை எதுக்கு தந்திருக்கிறார்? நல்ல கர்த்தரை துதிக்கும். சங்கீதக்காரன் இப்படி எழுதுனா 10 நரம்பு வீணையினாலே ஆண்டவரை நான் துதித்து பாடும். 10 நரம்பு வீணைன்னா என்னது? 10 நரம்பு வீணையில 10 நரம்பு கட்டி இருக்கிறதா? நம்முடைய விரல்களைத்தான் அவ்வளவு அருமையாய் நேர்த்தியாய் சொல்லுகிறோம். அந்த நல்ல இரவு வேளையில வந்திருக்கிற தேவச்சனமே இந்த சந்தோஷமா கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. கர்த்தர் நீ அறியாததும் எட்டாததுமான ஆச்சரியமான காரியங்களை செய்து முடிக்க கடந்து வருவார். நல்லவர். கரங்களை தட்டுமா, எல்லாரும் கூட சேர்த்து கரங்களை தட்டி பிரைஸ் காட், க்ளோரி. நல்ல மனமோட கரங்களை தட்டி பிரைஸ் காட். அவர் நல்லவர் என்று துதித்து பாடுகிறது நல்ல இரவு நேரம். பிரைஸ் காட். ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோ, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோ, சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தரிப்போ, சிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோ. சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோ. நல்ல சத்தமா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோ, நிந்தை வாழ்வீரும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 நல்ல சத்தம். வாய் திறந்து hallelujah, hallelujah.
பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீடும். நல்ல மகிழ்ச்சி பெண்கள் சிவரையிலும் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டுமே, அவர் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாகிலே அதை நித்தமும் காத்துக் கொள்வே. விருதாவாகிலே அதை நித்தமும் காத்துக் கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும், சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசன் ஆகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசன் ஆகுவோம், சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போம், இங்கை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு அவரே ஒரு போதும் தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில் இல்லை. ஆமே, அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன் தான் இது நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளையில் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாக இருப்பார். ஆமே, அல்லேலூயா. தொடர்ந்து பாடல கூட 1வது பாடல் கூட பாடணும். விட்டு கொடுக்கல மனுஷன் கையிலையும் சாத்தான் கையிலையும் எங்களை விட்டு கொடுக்காத ஆண்டவரை இந்த நல்ல இரவு வேளையிலே பாடி மகிழ்ச்சியோடு கூட துதிப்பேன். அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அவர் கிருபையின் தேவன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். நல்ல துதித்து பாடலாம். வேதம் சொல்லுகிறது அவர் துதிகளின் மத்தியிலே
வாசம் பண்ணுகிற தேவன். பாடுமா எல்லாரும் கூட சேர்ந்து. Praise God. Glory to Jesus. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே பாருங்க. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கொஞ்சம் கூட பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அல்லேலூயா. பின்வரிசை வரையிலும் நீங்க கண்டிப்பா பாடும். அவர் நல்லவர். ஏன்னா ராஜாதி ராஜாவை துதிக்கும்படி கடந்து வருவார். அவர் நல்லவர், போதுமானவர், கிருபை தேவன். இன்னைக்கு ஒரு அருமையான சகோதரர் போன்ல பேசினார், கணவன் மனைவியா. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அந்த 2 கிட்னி சிறுநீரக 2 கிட்னியும் பழுதாகி போயிட்டு அதை நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தம்பி நேற்று வரைக்கும் தாரேன்னு சொன்னவன் திடீர்னு இன்னைக்கு காலை வேளையில தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க என்ன செய்யணும்னு தெரியல. என் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. மரணம் எப்போ வரும்னு தெரியாது. இதற்காக நீங்கள் விசேஷமாய் ஜெபம். மனுஷன் இப்படி சொல்லுவான், ஆனா என்ன செய்ய மாட்டான், மாறி போவான், ஒரு செகண்ட்ல மாத்திடுவான். ஆனால் ஆண்டவர் நீங்கள் பிடித்துக் கொள்கிற பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட. அவர் மீண்டும் சொல்லுவோமா, விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன். கரெக்டா சொல்லுமா? பிரைஸ் காட். ஓ விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்க. நல்ல சத்தம் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் நீங்க வந்து கொஞ்சம் கூட என்ன தேடி. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின கடல் மேல் காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசோ நிறைந்த என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசோ அற்புதம் செய்தவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி பேசி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கல நல்ல சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆனா பிசாசு சொல்றான், நீ கை தட்டாத அமைதியா. அவன் பக்கத்துல உள்ளவங்க தட்டுறாங்கல்ல, நீ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க, அமைதியாருன்னு சொல்லுவான். பொல்லாதவன். ஆனா அவன் சத்தத்துக்கு நம்ம எடுக்க கூடாது, கேட்க கூடாது, செவி கொடுக்க கூடாது. அவன் சத்தத்துக்கு செவியே கொடுக்க கூடாது. பார்த்தவங்க நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கேன். அவ்வளவு ஈஸியா இயேசுன்னு சொல்ல விட மாட்டான். நிஜமா சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். இயேசுன்னு சொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அவன் சொல்ல விடாதபடி தடை செய்கிறவனாய் கடந்து வருவான். இந்த நல்ல இரவு வேளையில் வந்திருக்கிற தேவச்சனமே, நீங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியல. நீங்க கை தட்டுறீங்களா, நீங்க சத்தமிட்டு பாடுறீங்களான்னு தெரியல. கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா.
ஏன்னா அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும். அப்ப நம்மள பின்வரிசை வரையும் எவ்வளவு சத்தமிட முடியும் வெக்கப்படாம நல்ல மகிழ்ச்சியோடு கூட பரலோகம் திறக்கப்பட்டு ஒரு புதிய அபிஷேகத்தோடு தான் இன்னைக்கு நம்ம கடந்து போக போறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ கொடுக்கலையே கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கொடுக்கலையே 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 சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கல்லெறியும் மனிதன் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்துக் கொண்டீங்க. கல்லறியும் கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை கரை சேர்த்தீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. பாவம் நிறைந்த ஆக்கினை தீர்க்காம ஆதரித்தீங்க. என்னை ஆட்டி பேசி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கொடுக்கலையே கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் கொடுக்கலையே 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 சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது அவருடைய உள்ளங்கையில் அல்லவா வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற இடங்களை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா உள்ளங்கையை பார்ப்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பா உன்னை பார்த்துட்டே இருப்பேன் என்று சொல்கிற அத்தனை ராஜாதி ராஜா இந்த நல்ல அருமையான வேளையில நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நல்ல மகிழ்ச்சியோடு கூட பாடி கர்த்தரை துதிக்கிற இந்த மிக அருமையான வேளைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்து தெரிந்த பாட்டை கொடுப்பேன். 5வது பாடல், அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதாலே நான் கவலைப்பட மாட்டேன். தெரிஞ்ச பாட்டு தானே? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு தெரியும். சரி, நீங்க கற்றுக்கொள்ளலாம். பழைய புதிய பாட்டெல்லாம் இருந்தா நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பழைய பாடலா இருந்தால் நீங்கள் இணைந்து பாடுபடி இயேசு நாமத்தில் அன்போடு கூட உங்களை ஞாபகப்படுத்திட்டு நீங்க ஈஸியா கற்றுக்கொள்ளலாம். அந்த பாடல்களை நீங்கள் நிச்சயமாய் சொல்லுவேன், எளிதாய் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நீ சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுமா. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும் கூட சேர்ந்து நல்ல பட கரங்களை தட்டி பாடி தேவனை துதிக்க இயேசு நாமத்துல. எப்பமெல்லாம் நீங்க நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நீங்க பாட 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 உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படி கடந்து வருவார். ஹல்லேலூயா.
ஏன்னா அத்தனை நல்லவர், அத்தனை போதுமான, அத்தனை கிருபை இந்த எங்க வாழ்க்கையே வித்தியாசமான வாழ்க்கை, ஒன்றுக்கும் உதவாதவைகளை வணங்கி வந்தோம். ஆனா இன்னைக்கு எப்போ ஆண்டவரை பிடித்து கொண்டு எப்போ கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தோமோ அன்னையில இருந்து இன்னையில வரைக்கும் கர்த்தர் எங்களை விசேஷமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்துல சினிமா பாடகனாய், மேடை பாடகனாய், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை பாடி சுத்தி பிரிந்தேன். ஆனா இன்னைக்கு உயிருள்ள தெய்வனை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ராஜாவை, என்னை தேடி வந்த தெய்வத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் பாடி குதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் சேர்ந்து கூட எல்லாம் கூட பாடுமா, கரங்களை தட்டலாம், எல்லாம் கூட praise God, glory, amen, Jesus. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா, அவளை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, அவளை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், யெகோவா ராப்பா எந்தன் தேவன், யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஓ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் உமக்கே அல்லேலூயா ஆராதனை. Jesus, Jesus. ஆமென், ஆமென். இந்த செலவின நேரங்களில் கிருபை மாத்திரம் போதப்பா. தந்தீரையா இந்த செலவின நேரங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை, ஹல்லேலூயா. Jesus, Jesus. உமக்கே ஆராதனை, உமக்கே அல்லேலூயா. உமக்கே ஆராதனை. Jesus, Jesus. உம்முடைய பிரசன்னம் இந்த இரவு வேளையிலே எங்கள் மத்தியிலே ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம். நல்ல மகிழ்ச்சியோடு ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம், வாழ்க. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தினாலே ஒரு விடுதலை இந்த இரவு வேளையிலே ஆகமாய் கேட்கிற என் பிள்ளைகள் மேல ஒரு புதிய மகிமையின் பிரசன்னம் கடந்து வரட்டும் ராஜா. வல்லமை உண்டு, 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 உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை அத்திக்கூட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை நிரப்பட்டும். என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆனந்த தைல அபிஷேகம் இந்த இரவு வேளையில் நிரப்பட்டும். என் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி இந்த இரவு வேளையில இறங்கி ஊற்றட்டும்.
துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் இந்த இரவு வேளையில் நம்மோடு கூட ஹalleluya சொல்லி முடிக்கலாம். எல்லாரும் கூட வாயில திறந்து ஆராதனை உமக்கே கிருபைகளை இந்த நாட்களில் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது உங்களுடைய மகிமையின் பிரசனைகளோடு கூட கடந்து வரட்டும். நல்ல வார்த்தைகளை தந்து பிள்ளைகளை ஆண்டவரை சந்தோஷமாய் அனுப்ப போற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து வெள்ளத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லவர் அப்படி கிருபை. ஹல்லேலூயா. இவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. பின்வரிசை வரையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? நல்ல ஆண்டவரை துதித்து பாடணும். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்பது உள்ளபடியே ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நல்ல இரவுக்குள்ளாய் தேவாதி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு உங்கள் மத்தியில நின்று கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்வோம்னு ஒரு துளி கூட நினைச்சு பார்க்கல. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் விசேஷமாய் கூட இந்த நல்ல இரவு இந்த பாடுகளை தியானிக்கிற நாட்களில் இருந்து ஆண்டவர் ஊழியர்களை ஆரம்பிக்கவும் உங்களோடு கூட நிற்பதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அன்றோடு கூட அழைத்த அருமையான குருவானவருக்கு நன்றி. பிரைஸ் காட். எனக்கு பல ஆண்டுகள் அவர்கள் பழக்கம், நிறைய இடங்களில் என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவர்களை நினைவு கூற கர்த்தர் உதவி உடன் ஊழியக்காரருக்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற திருச்சபை குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். நாங்கள் 7 துதி ஆராதனை ஊழியங்கள் என்ற ஊழியங்களை செய்து வருகிறோம். உங்களுக்கு விசேஷமா ஒரு பாடல் தாளை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். பிரைஸ் காட். நீங்க போகும்போது மறந்துடாம இங்க அப்படி வீசிட்டு போயிடணும். சரியா? அப்படிதான். நாங்கள் நிறைய சபைகளுக்கு போவோம். அது கிடக்கிற பொழுது நான் பறக்கிட்டே போடுவேன். எல்லாத்தையும் நிறைய போட்டுட்டு போயிடுவாங்க. அதனுடைய மதிப்பு 2 ரூபாய். ஒரு 2 ரூபாய் தாள் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது தூக்கி போட்டு போயிடுவீங்களா? சர்ச்சில் அப்படி என்னைக்குமே நானும் பார்த்ததில்லை. சர்ச்சஸ்குள்ள 2 ரூபா 5 ரூபா காயின்கள் துட்டு கிடந்த மாதிரியே நான் பார்த்ததில்லை. ரைஸ்கா. அது இது பூரா ரைஸ்கா. நீங்க வீடுகளில் எதற்காக இதை இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களுக்கு அடித்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னா, நீங்க வீடுகளில் என்ன செய்யணும்? குடும்பமாய் ஜெபிக்கிற பொழுது குடும்பமாய் உட்கார்ந்து புதிய பாடல்களை பாடி பாடி புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடும். அப்போ நல்ல பாடல்களை பாடி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க இயேசு நாமத்திலே சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போயிருவோம். அவர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களும் இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களாயும் இறங்குகிறவர்களாயும் இருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படி சொல்கிறது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறது சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்புக்குரிய பிள்ளைகள், இந்த 2 வசனங்களும் பரலோகத்துக்கு ஏறி செல்கிற அந்த ஏணிப்படிகளாய் காணப்படுகிறது. இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற திறந்த வாசல்கள். அதே இன்னைக்கு ஏணிப்படிகள் அல்லது திறந்த வாசல்கள் என்ற தலைப்பின் கீழே ஒன்று அது வந்து லேடர், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸ் டு தி லேடர் அல்லது கீ என்பதின் தலைப்பின் கீழே இந்த நாட்களிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட கடந்து வருவார். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகும் இந்த தலைப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஏணிப்படிகள், திறந்த வாசல்கள். இந்த தலைப்பை தந்தமைக்கு நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்படி தூய ஆவியினாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். அன்பு அடிமையை மறைத்து வெளிப்படும் பேசுகிறவர் நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கூட உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவதாய் கூட பிரைஸ் காட், முதலாவது ஏணிப்படி. ஒவ்வொரு ஏணிப்படிகளாய் நம்ம ஏணிக்கு இத்தனை படிகளா இருக்கிறது, எத்தனை படிகள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு படிகளா ஏறி கடைசி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரோடு கூட இணைந்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் கூட நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த ஏணி எப்படி படம் எப்படி வந்தது என்றால், யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரன் பெற வேண்டிய அந்த சேஷ்டபுத்திர வாக்கியத்தை அவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அதை பெற்றுக்கொண்ட பொழுது இப்பொழுது ஏசா திரும்ப வருகிறான். அவன் வந்து தகப்பனத்தை வந்து அழுகிறான். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி. அவன் அழுது, தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி அழுகிறான். இல்லப்போ உன்னை ஆசீர்வதிச்சாச்சு, நீ ஒன்னும் செய்ய முடியாது, ஆனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கடந்து போகிற அந்த நாட்கள், அந்த பகுதி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் வருகிறது. அப்ப ஏசா சொல்லுகிறான், என் தகப்பன் மரித்த நாட்களிலே உன்னை கொலை செய்து போடுவேன். இதை அறிந்த ஈசாக்கும் அவனுடைய மனைவியும் இப்போ 2 பிள்ளைகளும் நாம் இழந்து விடக் கூடாது என்பதற்காக யாக்கோபை தன்னுடைய அண்ணன் வீடு, பதான் அராமில் இருக்கக்கூடிய லாபான் வீட்டுக்கு அங்கே அனுப்பி வைக்கிறான். அங்கே வனாந்தரத்திலே அவன் திக்கு தெரியாதவனாய் நடந்து போய் கொண்டிருக்கிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த நாட்களில் எல்லாம் நமக்கு வந்து நல்ல கேம்பஸ் கருவி இருக்குது. கேம்பஸ் கருவி இருக்கிறதுனால நாம் எந்த திசையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை எளிதாய் கண்டுபிடித்து விடலாம். ஆனா இப்போ அந்த நாட்களில் ஒன்றும் இல்லாதபடி ஒரு குத்து மதிப்பா தான் அவன் போய்கொண்டிருக்கிறான். அங்கே போய்கொண்டிருந்த பொழுது இரவு வேளை வருகிறது. அந்த இரவிலே அவன் தங்க வேண்டும். அங்கே ஒரு இடத்திலே ஒரு கல் கிடக்கிறது. அந்த கல்லை எடுத்து தன் தலையிலே வைத்து அவன் தூங்கி கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். என்ன தரிசனம்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. நல்ல கவனிங்க, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார். அந்த மேலே, அதற்கு மேலாய் அவருடைய கர்த்தர் நின்று கொண்டு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் பிலதெல்பியா சபைக்கு தூதன் எழுதின காரியங்களை வைத்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொண்டு இந்த வருகிற இந்த நாட்களில் காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் கூட ஆசீர்வாதத்தின் வாசலை உங்கள் தலைகளை வைத்து அவர் அனுப்புவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அங்கே ஏணி வைக்கப்பட்டிருந்ததா. அந்த ஏணியிலே வேதம் சொல்லுகிறது, ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும். அதை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஏன் ஏணி வச்சிருந்தா இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் எழுதியிருக்க வேண்டியதானே? ஏன்னா ஒரு நுனி பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் அல்லவா சர்வ சேனைகளையும் தேவனும் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு பரலோகத்திலே எட்டப்பட்டிருக்கிற ஏணியிலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அப்படி ஆசீர்வதிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் ஆண்டவரே இந்த ஏணி வந்து இந்த தேவதூதர்கள் கீழே இருந்து ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று நான் ஆராய்ந்து கொண்டு அதை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தந்தார். எப்படி என்றால், அந்த இரவிலே யாக்கோபு அந்த இடத்துக்கு வருவான் என்பதை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு கல் கிடைச்சது. பார்த்துக்கோங்க, அந்த சாதாரண ஒரு கல் கிடக்குனா நம்ம கண்ணாபின்னா இருக்க கல்லை வச்சு நம்ம தலை சாய்ச்சி படுக்க முடியாது. அதற்கு ஒரு நேர்த்தியான கல்லா இருந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கே ஆண்டவர் அவனுக்கு முன்பாய் அந்த இடங்களுக்கு போய் அந்த
காரியங்களை அவர் வாய்க்க செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறார். ஆகவே அவன் எளிதாய் அங்கே படுத்து உறங்குவதற்கும் எந்த விதமான பூச்சிகளோ எந்த விதமான தொந்தரவுகளோ இல்லாமல் இரவு முழுவதும் அவன் நிம்மதியாய் தூங்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, அந்த ஆசீர்வாதமான அந்த ஏணி படிகளை ஒவ்வொன்றாய் நாம் ஏறி கடந்து போக போறோம். இந்த நல்ல இரவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அதற்காய் ஆண்டவரே என்னோடு கூட பேசுன்னு சொன்னா ஆண்டவர் இந்த இரவு வேளையில உங்களோடு கூட பேசும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. முதலாவதாய் கூட எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நீங்க வருகிற பொழுது, எபிரேயர் 11:30 வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டு இருந்தது. அந்த ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். அவர்கள் நடந்து வருகிற பொழுது எரிகோ கோட்டை அங்கே மூடப்பட்டு கிடக்கிறது. எரிகோ கோட்டை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது 100 அடி அகலமும் 100 அடி உயரமுமாய் இருக்கிறது. ஆக அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கோட்டை, அந்த கோட்டையை தாண்டி எப்படி உள்ள போக முடியும்? அந்த ஜனங்கள் திகைத்து நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், 7 நாள் 7 முறை நீங்கள் சுற்றி வந்து எக்காலம் ஊதுகிற பொழுது ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உயர்த்துவீர்களானால் அங்கே அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்காம அவர்கள் விசுவாசத்தோடு கூட அந்த 7 முறை சுற்றி வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஏணிப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்துல நாம் பலப்படுகிற அனுபவம். இந்த இரவு வேளையில வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை இன்னும் நான் உறுதிப்படுத்துவேன். எப்படி என்றால், அவரை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்வேன். அவரை எனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிப்பேன். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் என் பாவங்களுக்காய், என் அக்கிரமங்களுக்காய், என் மீறுதலுக்காய் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிப்பேன். எனக்காய் அவர் உயிரோடு கூட எழும்பினார். எனக்காய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வருவேன் என்று சொன்ன தேவன், அது வரையிலும் நான் அவரை விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி ஒரு விசுவாசிக்கிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுமானால் ஆண்டவர் இந்த நல்ல இரவு வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம அந்த ஜனங்கள் எப்படி அன்னைக்கு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உயர்த்தி எரிகோ கோட்டைகளை இழுந்து விட பண்ணினார்களோ, அது போல ஆண்டவர் வல்லமையும் சத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் உடைய தேவனாய் இருக்கிறபடியினாலே அவரை நாங்கள் எப்போது துதிப்போம். எதிராய் இருக்கிற எல்லா எரியோக்களையும் இடிந்து விட பண்ணுவோம். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பிடிச்சு 1 யோவான் 5:4 இப்படி சொல்கிறது, தேவனாலே பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, நஷ்டம் இருக்கு. எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தர் மேல விசுவாசம் வைப்போமானால் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படி கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை போராட்டங்களையும், அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை பாடுகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் இருந்த நாட்களிலே அத்தனையும் அவர் கடந்து வந்த தேவனாய் காணப்பட்டார். அதனாலதான் நம்முடைய பாடுகள் என்ன என்பதை எளிதாய் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள் என்ன என்பதை எளிதாய் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை எளிதாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்கள் வாய்களை திறந்து கேட்கிற பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் நிக்கதேமுக்கு ஒரு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ மறுபடியும் பிறப்பாயானால், எப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிறந்து புதிய சிருஷ்டியாய், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல ஒரு புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்கிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கிற அனுபவம். அதற்கு அவர் மேல விசுவாசம் வைக்கிற அனுபவம். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன். அப்ப சொன்னாங்க பவுல் கொரிந்தியர் 2ஆம் நிருபத்திலே எடுத்துக்கொள்ளுங்க 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நீங்க வருகிற பொழுது அங்கே பவுல் இப்படி எழுதுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்க விசுவாசம் எப்படி இருக்குது?
இந்த நல்ல பாடுகளை தியானித்துக் கொண்டு இருக்கிற தேவஜனமே, இப்ப கேட்டுட்டு போறதுல சரி, வெளியே போன அப்புறம் அதை மறந்து விடுகிறீர்களா? அவர் மேல விசுவாசம் வைத்துக் கொண்டு, எப்படியா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்படவே மாட்டான். சோதனை வரும்போது ஐயோ அப்படி அம்மன் சொல்லி ஓடிந்துகிற அனுபவம் அல்ல. அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் இதை எனக்கு செய்து முடித்து கொடுப்பார், கர்த்தர் இதை எனக்காய் செய்து முடித்து கொடுப்பார் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார். நான் சொன்னேன்ல, நீங்க ஒரு சகோதரர் போன் பண்ணாரு, அவருக்கு 2 சிறுநீரகங்களும் பழுதாகி போயிட்டு, நேற்று வரையிலும் தம்பி தாருன்னு சொல்லி கொண்டிருந்தான். அதனால இவங்க அதை யாரும் புக் பண்ணி வைக்கல. அதனால ரொம்ப அமைதியா இருந்து அவங்களுக்கு காலங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல, புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அதை நிறைவேற்றி தருகிற தேவன், ஆண்டவரே நீர் என் தம்பியோடு கூட பேசி அதை நீ சரி செய்து தருகிற தேவன். அப்படி இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மாறுதலை, ஏதாவது ஒரு உதவிகளை செய்யும்படி உம்முடைய கிருபை எங்களோடு கூட வரும்னு சொல்லி அவர் மேல விசுவாசம் வைப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்து முடித்து கொடுப்பார். அது போலதான் இன்னைக்கு இந்த பவுல் எழுதுகிறார், விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்கிற அனுபவம். தொடர்ந்து அவர் எழுதுகிற பொழுது பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய பிள்ளைகளை, 2வதாய் கூட உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா என்று அவர் எழுதுகிறார். அன்புக்குரிய, நம்ம ஒரு பரீட்சைக்கு போறோம், நம்ம பரீட்சை போய் எழுத மாட்டோம். நம்ம ஒரு ஆண்டு +2 ஆரம்பிச்சுட்டு பரீட்சை முடிய போகுது. அன்புக்குரிய பிள்ளைகளே, நாங்க இப்போ 11ஆம் வகுப்பு அருமையாய் படிக்க உதவி செய்தார், 12ஆம் வகுப்பு முடிச்சு உதவி செய்தார். நான் போய் பரீட்சை எழுத மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருக்குது? பரீட்சை எழுதினாதான் நீங்கள் எப்படி படித்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது போல ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் கூட ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, அல்லேலூயா. அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன். எக்ஸாமின் யுவர்செல்ஃப், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என் விசுவாசம் கர்த்தரின் மேலே இருக்கிறதா? நான் என்ன ஒரு காரியம் குடும்பத்திலே செய்தாலும் கர்த்தர் மேலே அதை நான் விசுவாசம் வைத்து செய்கிறேன். அப்படி உங்க விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணுகிற பொழுது, அதை கூட்டுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. முதலாவது எப்படி ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிற அனுபவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தார், விசுவாசியுங்க. அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கும்படி கடந்து வருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஏணிக்கு வருகிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 - 18 வசனங்களுக்கு நீங்க வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதிலும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிதலுமான காரியம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இயேசுவானவர் அவர் அந்த நாட்களிலே பூமியிலே சுற்றித் இருந்த நாட்களில் அவருடைய கடைசி நாட்கள் வந்தது என்று அறிந்து அவர் யோர்தான் கரைக்கு போகிறார். அங்கே யோவான் ஸ்நானகன் அங்கே எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கிற பொழுது இவரும் வருகிறார். இவர் சொன்னார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர் தான். நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னை காட்டிலும் வல்லமை உள்ளவர் வருகிறார் என்று சொன்னேன், அது இவர் தான் என்று சொல்லி, உமக்கு எப்படி நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த பகுதியில 15, 16, 17, 18 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ இதை செய்வது பிரைஸ் காட். வேதம் சொல்கிறது, இயேசு யோவான் ஸ்நானகனை பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான், ஞானஸ்தானம் கொடுத்தான். உங்களுக்கு தெரிந்த பகுதி. அதை முடித்து அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆண்டவர் புறாவளியிலே கடந்து வந்து, இவன் நேசகுமாரன், இவன் மேல பிரியமாய் இருக்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மளுக்காக முன்மாதிரியா வைத்து போயிருக்கிறார் என்றால், கீழ்ப்படுகிற அனுபவம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிற அனுபவம். அப்படி நீங்கள் மாறுகிற பொழுதுதான் ஆண்டவர் அந்த பரம கானானை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறந்தவர்கள் பழைய சுபாவத்தை எப்போதும் வைத்துக் கொண்டிருக்க மாட்டாங்க. இடத்துல பழைய நாட்களில் கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, பொறாமை இருந்தது, வீணான காரியங்கள் இருந்தது, கெட்ட வார்த்தை சாதாரணமா பேசுவேன். அப்படி நான் இல்லைங்க, அப்படி நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஒரு முறை நான் வாக்கிங் போன பார்த்துக்கோங்க. நான் ஏஆர் லைன் திருச்சபையை சார்ந்தவன், பாளையங்கோட்டை.
அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அப்பதான் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நாங்க அந்த நாட்கள்ல வாக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் போவோம் அப்பப்போ. அப்ப இவர் ஒரு குரூப்போட நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அப்படி வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை. அவ்வளவு சர்வ சாதாரணமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டம் அவர் பேசிட்டே வரும்போது திரும்பி பார்த்தா நான் அவர் பின்னாடி நடந்து வந்து கூடாது. ஏன்னா அவங்க அந்த சபையில எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அதுக்கப்புறம் அவர் அமைதியாகி போனார். அதில் அன்புக்குரிய பிள்ளைகளை, அப்படியே வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற அனுபவம் அல்ல, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். சொல்ல போனா ஒரு சாட்சியான வாழ்க்கை. எப்படி இயேசுவானவர் இந்த பூமியில ஒரு சாட்சியாய் வாழ்ந்து போனாரோ அது போல சாட்சியாய் வாழுகிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இந்த நல்ல இரவு வேளையில வந்திருக்கிற தேவஜனமே, அப்படி ஒரு சாட்சியின் அனுபவம் நம்மிடத்திலே இருக்கிறதா? 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருகிற பொழுது அங்கே எலியாவை பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் அங்கே அந்த கேரித் ஆற்றங்கரையில உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, கேரித் ஆற்றினுடைய நீரெல்லாம் வற்று போயிட்டு. இப்ப என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம். ஆண்டவர் சொன்னா, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போன்னு சொன்னார். அந்த சாரிபாத் ஊருக்கு போனா அங்க ஒரு விதவை கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். 2 விறகு எடுத்துட்டு வந்து, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு நான் என்ன செய்ய போறேன், அப்ப சுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம். எலியா சொன்னார், அப்படி இல்ல, ஆண்டவர் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு முதலாவது அடைய கொடு. அது உங்களுக்கு பகுதி தெரிந்த பகுதி. பஞ்சகாலம் தீரும் மட்டும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த மகன் மரித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அவன் மரித்த பின்பு அந்த சாரிபாத் விதவை சொல்லுகிறான், என்னுடைய அக்கிரமங்களை நினைவுபடுத்துவதற்காக நீ எங்க என் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிறாள். அப்ப எலியா எழும்பி போய் அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பின பின்பு அந்த தாயாரவள் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. எலியாவை நோக்கி இப்படி சொல்கிறா, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அப்படி சாட்சி சொல்கிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? பொய்களை கலந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேசக்கடவன் என்று எபேசியர்கள் எழுதுகிறான். இந்த நல்ல இரவுகளில காத்திருக்கிற தேவஜனமே, கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தியத்தின்படியே நடக்கிற வாழ்க்கை. இப்படி நடந்து போனாதான் ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நீங்க நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருந்தா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மிகவும் கவனிப்பாய் அதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு நீங்க வருகிற பொழுது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க கடவுது. அவன் எப்படி இருக்கணுமா? அவனுடைய வாயிலே கர்த்தர் மக்கள் வேதத்தை தேடுவார்களாம். அப்போ எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் கார்டு. இந்த குடும்பத்தில் இந்த வீட்டுல எப்போதும் சமாதானம் இருக்கும்னு ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கோம், பார்த்திருக்கீங்களா? பிரைஸ் கார்டு. எப்பவும் இந்த குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் இந்த வீட்டுல நிலைத்திருக்கும் அப்படின்னு வசனம் எழுதியிருப்போம். அந்த வீட்டுக்கு கீழே நின்றுதான் சண்டை போடும், அந்த வசனத்துக்கு கீழே நின்றுதான் கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அனுபவம். அப்படி இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களை இயேசு நல்லவன் உங்களால சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, அதனாலதான் மல்கியால அப்படி எழுதுகிறான், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசு நல்லவர் என்பதை சொல்லுகிற ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கூட உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் எப்போதும் அந்த நல்ல வார்த்தைகளை காக்க கடவுது. ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி ஊழியம் செய்யற எங்களுக்கும் அதேதான். பிரைஸ் காட். வாயின் வார்த்தைகளை எப்போதும் பலப்படுத்துகிற தேவன், கவனமாய் வார்த்தைகளை பிரயோகிக்கிற அனுபவம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஆண்டவரே, என் கண்ணின் காட்சி, வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு எப்போதும் பிரியமானதாய், வீணானவைகளை நாங்கள் அலம்பி விடக்கூடாது ஆண்டவரே, வீணான வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடக் கூடாது ஆண்டவரேன்னு சொல்லுகிற பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வரும். ஒரு பாடல் இப்படி பாடுகிறது, பார்த்துக்கோங்க. பிரைஸ் காட். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக
வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம். வேதம் சொல்கிறது, அப்படி தேடுறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் என்று எழுதுகிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க வார்த்தையானாலும் சரி, எங்களுடைய வார்த்தையானாலும் சரி, அது கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையா. அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி தருவார். அந்த வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாய் திரும்புவதில்லை. நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதை நிறைவேற்றி தருகிற தேவன். எத்தனை சாட்சிகள்னாலும் சொல்ல முடியும். அத்தனை நல்லவர், அத்தனை போதுமானவர், அத்தனை கிருபையின் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்றாங்க, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11:3 சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கலாமோ, கெடுத்து போடுவானோன்னு பயந்து கொண்டு இருக்கிறேன் என்று எழுதுகிறார். அப்போ பிரைஸ் காட், எப்படி ஏமாற்றினானோ அதுபோல ஏமாற்றுக்காரன் இந்த பகுதியில் நின்று கொண்டிருப்பான். அவன் நம்மை துதிக்க விடாதபடி நம்முடைய சிந்தனைகளை வேற எங்காவது திசை கொண்டு போய் விடுவான். சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற அனுபவம், அல்லேலூயா, கீழ்ப்படுகிற அனுபவம், அப்படி கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுமானால், அன்புக்குரிய பிள்ளைகளே, அந்த 2 படிகளை நீங்க ஏறி வருகிற பொழுது ஆண்டவர் பரலோக தரிசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கடந்து வருவார். 3ஆவதாய் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வருகிற பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். 3ஆவது ஏணிப்படி நல்ல ஜெபம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதலாவது விசுவாசங்கிற ஏணிப்படியில ஏறி போனோம் அன்புக்குரிய பிள்ளைகளே. 2ஆவது ஏணிப்படி கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஏணிப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவே அப்படிங்கிற ஏணிப்படியில ஏறி மேலே போகிற அனுபவம். 3ஆவதாய் கூட ஜெபங்கிற ஏணிப்படி. இந்த ஏணி சவரில் சாக்கி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா 1 படி 2 படி 3 படி 4 படி 5 படின்னு இருக்கும். நீங்க ஒருவன் ஏறும் போது 1 படியில இருந்து 3ஆவது படியில கால் வச்சு அடுத்து 2 படி கால் வச்சான்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்டெப்ல அந்த ஏணி என்ன செஞ்சிடும்? சாஞ்சிடும், கவுந்துரும், கீழே விழுந்து வேலைகள் செய்ய விடாமல் போயிடும். ஆகவே ஒவ்வொரு படியாய் நாம் ஏறி பிரைஸ் காட் பரம கானானை தரிசிக்க போகிறோம். ஆண்டவர் ஆச்சரியமான பாதையில் நம்ம நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய தடைகளை உடைத்து ஆசீர்வாதத்திற்கு நேராய் நம்மை கூட்டி செல்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, கால தாமதமானாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ். அப்ப எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார்னு பார்த்தா சங்கீதம் 66:18 நீங்க வாசிக்கிற பொழுது, ஆண்டவரின் இருதயத்திலே அக்கிரம சிந்தை வைத்துக் கொண்டிருப்பேன், ஆனால் அது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கு பதிலளிக்க தேவனாய் கடந்து வர மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அத்தனை நல்லவர். ஒரு ஊழியக்காரர் இப்படி ஓபன் ஸ்டேஜ்ல பேசுகிற பொழுது, நானும் என் மனைவியும் 7 ஆண்டுகள் கடுமையாய் காதலித்து கல்யாணம் முடிச்சுக்கோன்னு பேசியிருப்பார் பொழுது, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரி என்கிட்ட போன் பண்ணி சொல்றான், அண்ணே ஒரே ஒரு ஜெப குறிப்பு உங்ககிட்ட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நானும் ஒருத்தர் 3 ஆண்டுகளாய் காதலித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் நீங்க உங்களுடைய ஜெபம் அப்படி நீங்க சொன்னா அது நடந்துருமாமே, பழிச்சிருமாமே, நான் அதை கேள்விப்பட்டேன். ஆகவே எப்படியாவது தயவுசெய்து எனக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த ஆசாரியன் உள்ளே நுழைகிற பொழுது அவன் தலையில ஒரு பெரிய தலைப்பாக இருக்கும், அதுல பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தால்தான் அவன் உள்ள போய் பலிகளை செலுத்தி விட்டு திரும்ப உயிரோடு கூட வர முடியும். அதனாலதான் கால்களிலே சலங்கை. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் இவர்கள் காப்பி அடித்துக் கொண்டார்கள். சாமி ஆடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல இடுப்புல அந்த சலங்கை கட்டி தலையில ஒரு கூரை, இது எல்லாம் ஆசாரியருடைய உடை. அது அவ்வளவு. அந்த ஆசாரியருடைய எதற்காக இந்த சலங்கை வச்சிருக்கிறாங்கன்னா, இவன் பரிசுத்தமாய் இருந்தால்தான் உள்ளே போய் அங்கே அந்த பாவ நிவாரண பலியை செய்துவிட்டு அவன் வெளியே வர முடியும். இல்லை என்றால் அவன் மரித்து போவான். எப்படி அவன் உயிரோடு இருக்கிறான் பார்ப்பதற்கு தான் அந்த கால்களிலே சலங்கை கட்டப்பட்டிருக்கிறது. காலில இருந்து நீளமா ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. உள்ள யாரும் தொடவே முடியாது, பக்கத்துக்கு போக முடியாத ஒரு காலகட்டம். அவங்க உள்ளே நடக்கிற பொழுது ஜல் ஜல் சலங்கை சத்தம் கேட்கிற பொழுதெல்லாம் இன்னைக்கு ஆசாரியன் உயிரோடு கூட இருக்கிறான், ஆசாரியன் உயிரோடு கூட இருக்கிறான் அது சொல்லிக்கொண்டே இருக்கும். சலங்கை சத்தம் நின்றுச்சுன்னா கயிறை பிடிச்சு வெளியே எடுத்துருவாங்க, மரித்து போவாங்க. நம்மிடத்திலே பரிசுத்தம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது அன்புக்குரிய பிள்ளைகளே? என்னுடைய சிந்தனையில, நான் பார்க்கிற பார்வையில, நான் பேசுற பேச்சில, அல்லது நான் உண்கிற உணவுகளில, நான் உடுத்துற உடையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? இதை நாமே ஆராய்ந்து பார்க்கிற அந்த நல்ல நாட்கள். அல்லேலூயா. மற்றவங்க எப்படி இருந்துட்டு போட்டும் பிள்ளையே,
கர்த்தரை விசுவாசமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எப்போது கர்த்தருக்கு பிரியமுள்ள உடைகளை உடுத்துகிற அனுபவம், எப்போது கர்த்தர் விரும்புகிற உணவுகளையே உண்கிற அனுபவம். அப்படி நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ்கிற பொழுது, பரிசுத்தமாய் காணப்படுகிற பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதப்பா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு சமயம் நீங்கள் திருமணத்துக்காய் காத்திருந்தா, அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க காத்திருங்க. நீங்களா முடிவெடுக்காதீங்க. அல்லது நாங்க கேட்டுக்கொண்டிருந்தோம், அல்லது அங்க போய் கேட்டோம், இங்க போய் கேட்டோம், இந்த சாதகம் பொருந்திட்டு அந்த சாதகம் பொருந்திட்டு கடைசி கொஞ்ச நாள்ல 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி அது டைவர்ஸ் நிற்கிற பொழுது பெற்றோர்களுக்கு எவ்வளவு வேதனை. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்தம் உள்ள அதனால நம்ம ஜெபிக்கிற பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த சந்ததி இந்த பிள்ளைகள் பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த பரிசுத்தத்திற்காய் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாலமோன் ராஜா உங்களுக்கு நல்ல தெரியும், பார்த்துக்கோங்க. நல்ல ஆசீர்வாதமான ராஜா தான். நல்ல அவன் நீதிமொழிகளை எழுதினான், உன்னத பாட்டை எழுதினான். கர்த்தருக்கு பிரியமுள்ள மகன் தான். ஆண்டவர் நேராய் பேசினதில்லை. சாலமோனும் ஒருவன். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன எல்லாம் நேருக்கு நேராக கேட்டவர். ஆனா அவன் கொஞ்ச நாட்களிலே வீணானவைகளை சேகரித்தான். வீணான சிறுகளினாலே அவன் வழி விலகி போனான் என்று வேதம் சொல்கிறது. கடைசி பரிதாபம், அவனுடைய சந்ததிகள் பரிதாபத்துக்குள்ளே கடந்து போனார்கள். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படிதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய சந்ததிகள் இல்லாமல் போனார்கள். அன்புக்குரிய பிள்ளைகளே, தாவீதுக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் தந்தார். தாவீது 40 ஆண்டுகள், சாலமோன் 40 ஆண்டுகள் ஆண்டு வந்தார். ஆனா அவருடைய சந்ததிகள் கொஞ்ச நாட்களிலே மறந்து போனார்கள். நம்முடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இரவு வேளைகளை உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் எழுதும்போது, அந்தபடி நீங்கள் அப்படி பரிசுத்தமாய் வாழும் போதுதான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரராய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாய் கூட வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியர் நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அடுத்த ஏணிப்படி அன்பு. அன்புக்குரிய பிள்ளைகளே, விசுவாசங்கிற ஏணிப்படியில ஏறினோம், ரட்சிப்புங்கிற ஏணிப்படியில ஏறணும், கீழ்ப்படிதல் ஏணிப்படியில ஏறணும், ஜெபம்ங்கிற ஏணிப்படியில ஏறி இருக்கிறோம், பரிசுத்தங்கிற ஏணிப்படியில ஏறி இருக்கிறோம். இப்ப அன்புங்கிற ஏணிப்படியில ஏறி. நம்ம அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மாயமானமான அன்பா இருக்கக்கூடாதுன்னு பவுல் கொரிந்தியருக்கு எழுதுவார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு காலத்துல யெகோவா தேவன் அப்படி சொல்லக்கூடாதான். யெகோவா அப்படின்னு நீங்க அந்த நாமத்தை சொல்ல முடியாது. இஸ்ரவேலுக்கு போனா, அங்க நான் போன ஊழியர்கள்ட்ட நான் பேசி இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, அங்க யெகோவான்னு சொல்ல முடியாதான், கல்லெறிஞ்சு கொண்டு போடுவான். அந்த நாமத்திற்கு அவ்வளவு பரிசுத்தம், அந்த நாமத்தை அவ்வளவு மகிமையான நாமம் என்று சொல்லுங்க. அப்ப எப்படி சொல்லணும்? யாவே அப்படின்னு தான் கூப்பிடணுமா அவரை? ஒரு நாட்கள் அவரை கூப்பிட முடியாமல் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து அந்த திரைச்சேலையில் உடைத்தெறிந்தாரோ, அந்த ரத்தத்தினாலே நம்மை பாதுகாத்துக் கொண்டாரோ, இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற சுவிகார புத்திர பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை நல்லது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம குடும்பத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மற்றவரிடத்தில் நம்ம அன்பு எப்படி செலுத்துகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். வீடுகள்ல போய் நம்ம எரிச்சப்படுகிறோமா, கோவப்படுறோமா? ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும் உடனே எரிச்சல் பேசுகிற அனுபவம் அப்படி காணப்படுகிறதா நம்ம இடத்துல? நல்ல நான் அடிக்கடி அதை நான் சொல்லியிருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். நீங்க ஒரு தன்னுடைய மனைவி கணவனுக்கு போன் பண்ணா, சொல்லு, சரி அதை பாத்துக்கலாம், சரி வை, இப்ப நான் பிஸி, என்னமா இவன் பெரிய இவன் இது இல்லைன்னா ஏதோ ஒரு கோடி ரூபாய் பிசினஸ் போயிரும். வேற ஒருத்தி பேசட்டும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அன்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது.
எப்போது நல்ல காரியங்களை செய்யும். நம்மிடத்தில் அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த இரவு வேளையில இந்த பாடுகளை தியானிக்கிற அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். ஒருவனுக்கு அன்பு இருந்தா அது எப்படி இருக்கும் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்கிறது. இப்படி சொல்லுகிற பவுல் எழுதுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நான் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. ஒருத்தனுக்கு அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இஸ்ரவேலர் முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த வார்த்தைகளை கத்த தந்தார். அன்புக்குரிய பிள்ளைகளே, அது போல நீங்க இப்படி ஜெபிக்கணும். எப்படி இடையங்குளம் மக்கள் மேல உங்களுக்கு அன்பு இருக்குமானால், ஆண்டவரே இந்த இடையங்குளம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. அல்ல எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் கூட. இடையங்குளம் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. அப்போ நம்முடைய அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட அன்பு உங்க இருதயத்திலே காணப்படுகிறதா? இந்த நல்ல இரவு வேளையில வந்திருக்கிற தேவஜனமே, பிரைஸ் காட். அவரோடு கூட அவர் மேல அன்பு செலுத்துகிற அனுபவம். அதற்காக தான் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அவர் மேல நீங்கள் எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை நல்லவர் தெரியுமா, எத்தனை போதுமான அவர் மேல அன்பு வைக்கிற ஒரு அனுபவம். வேதம் சொல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது அங்கே மரியாள் இயேசுவின் பாதத்தை அருகே அமர்ந்து, அந்த பகுதி உங்களுக்கு தெரியும், இயேசுவின் பாதத்தை அருகே அமர்ந்து அவருடைய கண்ணீரினாலே பாதத்தை கழுவி தலைமயிரினாலே அதை துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. தலைமயிரினாலே துடைத்தாள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அப்புறம் நலத இளங்களை அவர் பாதத்திலே பூசினாள். அது போல அவர் மேல அன்பு வைத்திருக்கிற தேவஜனமே, நீங்க உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலும் உங்கள் சொந்த பந்தத்திலும் நீங்கள் எப்படி அன்பு வைத்திருக்கிறீர்கள்? அவங்களா அந்த இயேசு தெய்வம் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அன்பா பேசுறாங்க, எவ்வளவு சிரிக்க நல்ல முகம் பார்த்தீங்கன்னா எப்போதும் மலர்ச்சியா இருக்கு. எப்போதும் அவங்கள பார்த்தாலே அந்த இயேசு பிரதிபலிக்கிறார் அப்படின்னு பண்ணும். இவன் இந்த மூஞ்ச பார்த்தா அவன் கும்பிட கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் வருகிற பொழுது இதெல்லாம் கணக்கு கேட்பார். இவ்வளவு நன்மையான காரியங்களை நான் உனக்கு செய்தேன், நீ எனக்கு என்ன செய்த அப்படின்னு கேட்டா நம்ம தலை குனிந்து போகிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அத்தனை அன்பு, அத்தனை அந்த அன்பை நீங்கள் பிடித்துக் கொள்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது. பேதுருட்ட ஒரு முறை கேட்கிறார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த கடைசி அதிகாரத்துல ஒரு பகுதிக்கு வருகிற பொழுது இயேசுவானவர் பேதுருட்ட கேட்பாரு, பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கியா? முதல் தடவை கேட்பாரு, ஆமா ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன், உன் மேல எக்கச்சக்கமான அன்பு வச்சிருக்கேன். ரெண்டாவதா கூட அதை பகுதி கூட வாசிக்கலாமா? அந்த பகுதியை கூட வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. நீ நேசிக்கிறாயான்னு ஒரு இடத்துல கேட்பாரு. எத்தனாவது வசனம்? எத்தனாவது வசனமா? 16ஆம் வசனம். இரண்டாம் தரையும் அவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு என்ன சொன்னாரு? அதுக்கு அவன் ஆமா ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பது அறிவீர் சொன்னா, தொடர்ந்து வாசிங்க. மேய்ப்பாக என்று சொன்னார். மூணாம் தரையும் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டதுதான் தாமரம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை அன்பு தெரியும், எத்தனை அன்பு தெரியும். அப்படி நேசிக்கிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. கடைசியாய் கூட எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கை என்கிற ஏணி. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த 6 படிகள் வழியாய் நீங்கள் ஏறி போனா அந்த எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? பரலோக ராஜ்யம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நித்திய ஜீவன். எப்போது ராஜாதி ராஜாவோடு கூட அவர் நித்தியமாய் ஆளுகிற அந்த ராஜாதி ராஜாவோடு கூட என் நாட்கள் முழுவதும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் வாழ்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வருகை என்பது வெகு சமீபம்.
வெகு சீக்கிரம் பக்கத்துல வந்தாயிற்று. ஒவ்வொரு காரியங்களும் நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அதற்கு முன்பாய் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். நானும் என் குடும்பமாய் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவேன். நானும் என் குடும்பத்தார் அனைவரும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருக்காய் நடக்கிற அனுபவங்கள், கர்த்தரோடு கூட நடந்து வருவேன். அவரோடு கூட நான் நித்தியமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் வாழ்வேங்கிற ஒரு அனுபவ சாட்சிகளோடு கூட நீங்கள் வாழ்வீரானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய பிள்ளைகளே, கழுகுகள் கூடுவது போல அவருடைய வருகை மிக சமீபமா மாறிட்டு. ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க. அப்படி ஆயத்தப்படுத்துகிற பொழுதுதான் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சொல்லுவேன், அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அந்த பாடுகளை தியானிக்கிற நாட்களை கர்த்தர் நம்ம இதற்கென்றே தந்திருக்கிறார். ஆகவே அந்த ஏணிப்படி வழிகளாய் நீங்கள் ஏறி அந்த நித்திய காணானை, அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பகற்பாவிலே 10வது பாட்டை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது காணிக்கையை சேர்ப்போம். முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே இங்கு சொல்லி நான் துதிப்பேன். மந்தோரம் போற்றுவே, மந்தோரம் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதையும் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதையும் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே.
சொல்லி முடியாத இருவருக்காய் சோற்றும் அளவில்லாதவரின் இருவைகளுக்காய் முழுவதும் சோற்றும் அளவில்லாதவரின் இருவைகளுக்காய் முழுவதும் சோற்றும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான நாளை ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி கொடுத்தார். எல்லா கன மகிமை ஆண்டவருக்கு உண்டாவதாக. அருமையான இந்த கிழத்திரு பகுதியில் இருக்கிற அன்பு திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வெறும் மகிழ்ச்சி எடுத்து மிக சிறப்பாக இந்த ஒளிவழி அமைப்புகள் மற்ற வசதி எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார்கள். அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்மத்தில் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த அருமையான திரு ஜெப கூட்டத்திலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி இசை மீட்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொடுத்தார்கள். குறிப்பாக ராஜ்யத்திலே நாம் சேருவதற்கான படிகள், ஏணிப்படிகள் எவ்வாறு இருக்கிறது, எவைகளெல்லாம் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். இதை மீண்டும் நாம் வேத வசனங்களை தியானித்து இன்னும் அவரை நெருங்கி சேருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம், அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அருமையான இந்த அருமையான இரவு வேளை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக தந்து நடத்தியிருக்கிறார். கால சூழல் எல்லாவற்றையும் ஏற்புடையதாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் கன மகிமை தொடர்ந்து உண்டாவதாக. குறிப்பாக நாளைய தினம் பரிசுத்த ஓய்வு நாள். காலையில் அனைவரும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் தவறாமல் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கூட நினைவூட்டுகின்றேன். அதே போல ஏற்கனவே சொன்னது போல மதியம் 2 மணிக்கு நம்முடைய வாலிப சகோதரர்களுக்கான லந்துகால சேகர அளவிலான கூடுகை உலகங்களும் திருத்துவ ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஆகிய நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாலிப சகோதர சகோதரிகள் யாவரும் நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ளும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் இம்மட்டும் நம்மோடு நடத்தினார். எல்லா கன மகிமை தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்டாவதாக. ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசித்து வழி நடத்தின நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான இரவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரவும், தேவரீர் எங்களுக்காக நீப்பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கவும், அதற்கு நாங்கள் எவ்வாறு நன்றியுடையவர்களாக வாழ்கிறோம் என்பதை ஆய்ந்து பார்ப்பதற்கு இந்த காலங்களை எங்களுக்கு நீர் கிருபையாக தந்திருக்கிறீர். அதை உணர்ந்து நாங்கள் அறிந்து செயல்படத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கு தரும்படி ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான கிழத்தெரு பகுதியில் இருக்கிறதான திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, அவருடைய வாழ்வுகளுக்காக, பணிகளுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையும் இரக்கமும் அனுக்கிரகம் ஆண்டவர் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வாலிப சகோதரர்களுடைய ஆசீர்வதிப்பீராக. ஆண்கள், பெண்கள், வயோதிபர், பெரியவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் செய்கிற அனைத்து பணியிலும் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அருள வேண்டும் என்று சொல்லி கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். தேவன் இந்த ஜெபக்கூட்டம் நடத்தப்படுவதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தம்முடைய நேரத்தையும் நம்முடைய உடல் உழைப்பையும் தன்னுடைய ஈகைகளையும் கொடுத்து அந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக இந்த ஆயத்தங்களை செய்வதற்கு உதவி பாராட்டினே செய்த அத்தனை பிள்ளைகளையும் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து அனுக்கிரகித்து அருள வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த கூடுகளை வந்து பங்கு கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருக்காக, உங்களுடைய சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரிய வயதுவர் எல்லாருக்காக ஜெபிக்கின்றேன். அனைவரும் அருளும் கிருபையும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ வருடந்தோறும் வருகிறது, வருகின்றோம், போகின்றோம், கடந்து போகிறோம் என்பதாக அல்லாமல்
அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் நாட்கள் என்பதை அறிந்து உணர்ந்து தேவரே செயல்படவும் நாங்கள் தொழிலுடுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக திகழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சரீர பலவீன கொலுசுகளோடு இருந்தாலும் கத்தரி வல்ல கரமுடைய பிள்ளைகளை தொடட்டும். நல்ல சுகபலன் கிருபையில் நீ தந்திருப்பீராக. மத்தியிலே கொண்டு வந்த ஊழியருக்காக, உடைய வாழ்வுக்காக, குறிப்பாக உடைய ஊழியர்களுக்காக, உடன் வந்திருக்கிற சோதரர் எல்லாருக்காக உடைய வாழ்வுக்காக நன்றி. கர்த்தர் தாமே இன்னும் அவளை நல்ல பலன் சுகம் கிருபை காயலை தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்தும்படியாய் கரத்தினை தாழ்த்தி தருகின்றோம். தொடர்ந்து நன்மைகள் கிருபைகள் யாவும் பரிபூர்ணமாய் உண்டாக பண்ணும்படி கரத்தினை அர்ப்பணிக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிறதான சகோதர சமயத்தை சார்ந்த எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆசி எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக முழு திருச்சபையில் முழு கிராமத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மை காணாத மக்கள் உம்முடைய ஒளியின் நிலையில் வரப்படுவதற்கு வெளிச்சத்தை காண நீர் அனுக்கிரகிக்க வேண்டும் என்று சொல்லி கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நானே தேவன் என்னை அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி தெளிவாக நீ சொல்லியிருக்கிறீர். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கின பிள்ளைகளாக உம்மண்டல தங்களை அர்ப்பணித்து உண்மையில் விசுவாசம் கொண்டு வளர நீர் வேண்டிய எல்லா அனுக்கிரக தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உடைய கிருபையும் ஆளுகம் எங்களோடு இருப்பதாக பிள்ளைகள் படைத்த எல்லா காணிகளையும் அங்கீகரித்துக் கொள்ளும். அவளுக்கு நாமே பயன்படுத்தப்பட கர்த்தர் தாமே ஆசீர்வதி தருள வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அல்ல உடைய வல்லமையும் ஆட்சி நாமத்திற்கே ஏற்படும் விதத்தில் நீ தொடர்ந்து வழிநடத்தி அருள் செய்ய வேண்டும் என்று தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து வழிநடத்தி அருளும். இரவுக்குள் செல்லும் எல்லாத்தையும் அணுகாதவை பாதுகாத்து புதிய நாள் பரிசுத்த ஓய்வு நாள் எல்லாரும் வந்து குடும்பங்களை சமூகத்தில் வந்து தொழுது கொள்ள வேண்டிய எல்லா ஏதுக்களைத்தான் எல்லா கனமை உமக்கே செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நாம் அனைவரும் சென்று வருவோம். ஆமென். நன்றி.